இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி எங்கள் வீட்டில் கொழுக்கட்டை, பழம், சக்கரை பொங்கல், பால் எல்லாமே வச்சு கும்பிட்டுருக்கோம். இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் அதான் இருக்கும். இன்னைக்கு விநாயகர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. எல்லாருக்கும் எல்லா நலமும் வரணும், வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் உமா சுப்புராஜ். நான் எம்ஜிஆர் மார்க்கெட்டில் இருக்கிறேன். விநாயகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அதுமா இன்றைக்கி எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இன்றைக்கி விநாயகர் எம்ஜிஆர் மார்க்கெட்டில் நல்லா விநாயகர்லாம் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. களிமண்ணால் செஞ்சு வச்ச பிள்ளையார் நல்லா இருக்குது. கொடை, தோரணம் எல்லாமே நல்லா செஞ்சு வச்சுருக்கிறாங்க. பிள்ளையார் கோவிலில் வந்து இன்றைக்கி நைவேத்தியெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டுருக்குறோம். எல்லாருக்குமே நல்லா இருக்கணும்னு வேண்டியிருக்கிறோம். வீட்டிலே எல்லா பிரச்சனைகளும் இருப்பாங்க, எல்லா பிரச்சனையும் சரியாகணும்னு சொல்லிட்டு நம்ம முதற் கடவுளான விநாயகரை வழிபட்டு அனைத்து விஷயங்களையும் தொடங்குறதுல ரொம்ப விசேஷமாக இருக்குது. 4 நாள் மணிக்கு இந்த கோவிலுக்கு எனக்கு மேரேஜ் ஆகி 15 வருஷம் ஆகுது. நான் 15 வருஷமாக நான் கோவிலுக்கு வந்துட்டுருக்கேன். கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு தான் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போயிருந்தோம். இப்போ வரைக்கும் நாங்களும் நல்லாயிருக்கோம். எல்லோரும் அதுமாதிரி நல்லாயிருக்கும் நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. என்னோடய பேர் கௌசல்யா. சின்ன வயசுலேருந்தே நான் இந்த கோவிலுக்கு வந்துட்டுருக்கேன். ரொம்ப சின்ன வயசு, 67லேயே இந்த கோவில் வந்து நடந்துட்டுருக்கு. எல்லா பூஜையும் 67லேருந்தே நடந்துகிட்ருக்கு. நான் 74ல் பிறந்தேன். அதாவது எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்தே இந்த கோயிலை சுற்றிட்டு வந்த எல்லா விஷயமே வெற்றி தான். இங்கே வந்தீங்கன்னாமே நான் முதல்ல விநாயகர் துதி சொல்லிடுறேன். 5 கரத்தனை, ஆனை முகத்தினை, இந்தில் இளம் பிறை போலும் ஏற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தனை, குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சின்ன வயசில் ஐயப்பன் பூஜை இங்கே ரொம்ப கோலாகலமாக நடக்கும். அது வந்து எங்களுக்கு அவர் வழிகாட்டியான திரு கிருஷ்ணன் அவர்கள் நாங்கள் தாத்தான்னு கூப்பிடுவோம், ரொம்ப அன்பாக கூப்பிடுவோம். அவரோட தலைமையில் தான் எல்லாமே நடக்கும் இங்கே. அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி விழா, விநாயகர் சதுர்த்தி விழா, ஒவ்வொரு விழாவும் இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும். வரவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஆத்ம திருப்தியோடு போகலாம். இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே நல்லதே நடக்கும். நமசிவாய். வணக்கம், சென்னை எம்ஜிஆர் நகர் சக்தி விநாயகர் கோயிலிலிருந்து பேசுகிறேன். இந்த கோயில் 1967ஆம் ஆண்டு எம்ஜிஆர் நகரில் முதலில் துவக்கப்பட்ட கோயில் மற்றும் இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் உலகத்தில் உள்ள அனைத்து இந்துக்களுக்கும், விநாயகரை வழிபடும் அனைவருக்கும் என்னுடைய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் என்றாலே முதற் பொருள். எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் முதல்ல அவரை பார்த்து தான் துவங்கணும். அப்போ தான் அந்த காரியம் நடக்கணுவாங்க. என்னை பொறுத்தளவு நான் இந்த கோயில் உருவானதுலேருந்து இங்கே தான் இருக்கேன். இந்த கோயில் நிர்வாகி நாங்கள். காலைல இங்கேருந்து வெளியே போகும்போது அவர் பார்த்துட்டு போயிட்டோன்னா எல்லா விஷயம் சக்ஸஸ் தான், தோல்வியே இல்லை. அப்படிப்பட்ட பவர்ஃபுல் டெம்பிள் இது. இந்த கோயிலில் வழிபடுறவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு வேணுன்னா குழந்தை பிறக்கும். அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க நிறைய பேர் வேண்டிக்கிட்டு இப்போ சாயங்காலம் தேர் இழுப்போம், அது தேர் இழுத்தாலே நடக்கும். அது மாதிரி கோயில் இது. கல்யாணம் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த தேரை சாயங்காலம் வந்து இழுங்க, உற்சவரை இழுத்திங்கனாலே உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அது மாதிரி சக்தி வாய்ந்த கோயில். எல்லோரும் வாங்க வழிபடுங்க. விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாருக்கும், உலகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். எல்லோரும் சுபிட்சமாக வாழணும், அதுதான் எங்களோட ஆசை. எம்ஜிஆர் நகரில் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் தான் இந்த கோயில் நாங்கள் நடத்திட்டுருக்குறோம். இந்த கோயிலுடைய சிறப்பு வந்து 3 தலைமுறையாக இந்த கோயிலில் வரவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குது. அதனால் எல்லோரும் வாங்க வழிபடுங்க. கணபதி பப்பா போலியா இந்த மாபெரும் சக்தி விநாயகர் ஆலயத்தில் வந்த அனைவருக்கும் இந்த கோயிலுக்கு சார்பாக வருக அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி. மாலை எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி உற்சவருடைய ஊர்வலத்துக்கும் வாங்க. சந்தோஷம். வணக்கம்.